ஹே மயூரவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண்வாசனை சீரியல் பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எத்தனை பேர் என் மேலே வீடியோ போல நின்று கோவமா இருக்கீங்கன்னு தெரியல. மன்னிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே நம்ம ஜக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்கு யார் வரான்னா நம்மளோட பாட்டி தான் வராங்க. பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி அவன் எந்திக்கிறதுக்குள்ளே அவனை வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு பார்க்கறதுக்காக வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னால் அங்கே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டான டாக்டர் பையனும் வந்துடுறான். அவன்கிட்டயுமே வந்துட்டு இப்போ எப்படிப்பா இருக்குது உடம்பு அப்படின்னோடனே, இல்லைம்மா ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கான், சாப்பிடாமே இருந்ததுனால இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போவானா. பாட்டி மாலையை வேற விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அவளோட, அதாவது ஆனந்தியோட அத்தை வந்துட்டு, அத்தை சாப்பிடலையா அப்படிங்கவும், எனக்கு ஒன்றும் வேணாண்டி அப்படின்ற மாதிரி போகிறதெல்லாம் பார்க்குற அத்தைக்கோ ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன் இப்படி பாட்டி இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவாங்களா. அப்போன்னு பார்த்தா ஆனந்தி வந்து நம்ம ஷிஃபிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னா, நேற்று வந்து ஊசி போட்டோம்ல கைக்கு, இப்போ 2வது ஊசியும் போடணும், நீங்கள் வாங்கினேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னோன்னே இவனுமே சரி சரி வரேன் போவோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று மாதிரி என்னைய என் கூடயே நின்றுக்கோனே, இல்லாட்டா பயந்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஷிவுமே சொல்லிட்டு இருக்கான். இவளுமே அதுக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்க்குற பாட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஐயோ இவ என்ன ஹாஸ்பிட்டல் போகணும்னு பேசிக்கிட்டு இருக்கா, அப்போ அந்த பையனை கூட்டிட்டு இவ வந்து ஹாஸ்பிட்டல் போக கூடாதே, அங்கே வேற தானே அவன் வேற படுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஆனந்தியும் சிவும் பேசுறத பத்தி பாட்டி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவ கண்டிப்பா போயிடவே கூடாது அப்படின்ட்டு. இங்க ஜக்கு கரெக்டா எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா யாரும் என்னை பார்க்க வந்தாங்களாடா அப்படின்னோன்னு, யாருமே வரலையே அப்படின்னு சொல்லவும், இல்லடா நீ போய் சொல்ற, இது வந்து என் பாட்டியோட மாலை தான், அவங்க வந்து இந்த கையில் வச்சுட்டே இருப்பாங்களா, அதுதான் அவங்க கண்டிப்பாக வந்திருக்காங்க, என் பாட்டி மனசு எப்படியாவது மாறும் அப்படின்ற மாதிரி பேசுவானா. உடனே இங்கேயுமே நம்ம ஷிவ் வந்துட்டு கரெக்டாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்பான். பரவாயில்லன்னு வந்து அவனோட பிஏ வந்து மேலே இடிச்சிட்டு, சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னோன்னே, என்னையா விஷயம் சொன்னா தானே தெரியணும்னு, ஆனந்தியோட புருஷன் வந்துட்டான் அப்படின்னோன்னா ஷிவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. ஐயோ எங்க இருக்கான், இல்லை ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறத வந்துட்டு பார்த்துட்டு யார் பார்த்துட்டு இருக்கான்னா, ஷிவினோட அத்தைக்காரி ஒருத்தி உண்டு. அவ வந்து பார்த்துட்டு ஷிவுக்கிட்ட வந்து, ஷிவ் வாட்சை வச்சுட்டு போயிட்டப்பா, அதான் வாட்சுன்னு சொல்லிட்டு சும்மா நடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவான். இவனுக்கோ வந்துட்டு அந்த பிஏ சொன்னதுதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, திரும்படியும் ஆனந்தியோட நிம்மதி குலைக்கிறதுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு ஒரு ஆனந்திக்கு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் போடுவான் ஆனந்திக்கு. ஆனந்தியுமே வந்துட்டு கரெக்டாக இவன் ஃபோன் அடிக்கவும், ஃபோன் எடுத்துட்டு என்னங்க அப்படின்னோடனே, இல்லை ஆனந்தி ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஆமாம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படி வரேன்னொன்னே இவனுமே, இல்லை ஆனந்தி நீ வர வேணாம், நீ நேற்று என் கூட இருந்தல்ல, எனக்கு அதனால ஊசி போட்டது போதும், நேற்று நீ என்னை பிடிச்சிட்டே இருந்தியா, அதனாலே எனக்கு வந்து அந்த வலிலாம் சரியா போச்சு, வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இவளுமே வந்துட்டு அப்படியா சரி விடுங்க, பேசிட்டே இருக்காதீங்க, போய் முதல்ல வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே சிரிச்சுட்டே ஃபோனை கட் பண்ணிட்டு, அப்போ தான் ஷிவ் யோசிப்பாங்க, சரி ரைட் இவளை எப்படியோ சமாளிச்சிட்டோம், அவளுக்கு ஒன்றும் தெரியல அவனை பற்றி, கண்டிப்பாக அவனை பற்றி சொல்லக்கூடாது, அப்புறம் அவளோட ஹாப்பினஸே போயிடும் அப்படின்ற மாதிரி இவனுமே நினச்சிட்டு வேலைக்கு போயிடுறான். இங்கே பாட்டி வந்து ரூமுக்குள்ளே பார்க்கவும், ரூமில் ஆனந்தி இருக்க மாட்டாளா, நேற்று பேசிகிட்டு இருந்தால ஹாஸ்பிட்டல் போகணுட்டு, அப்போ பேர் போகலன்னு சொல்லிட்டு அத்தைக்காரியை கூப்பிட்டுட்டு ரெடி அவளை எங்கே பாட்டி கேட்கவும், அவள் சொல்லுவா அவள் வந்து ஸ்கூலுக்கு தான் பாட்டி போயிருக்கா அப்படின்னோடனே, ஸ்கூலுக்கு போயிருக்காளா, ஐயோ ஆஸ்பத்திரி வேறு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டு இவள்கிட்ட பேசுவான். அப்போ இவ சொல்லிடுவா, இல்லை ஷிவ் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே இவளுக்குமே அப்போ தான் வந்து அப்பாடா அப்படின்னு இருக்கும். உடனே கோயில், அதாவது அவங்ககிட்ட பூஜை அறையில் போயிட்டு அங்கே உள்ள சாமி கிட்ட வேண்டிட்டு அங்கே உள்ள ஒரு ஷால் எடுத்துட்டு, சரி இதையாவது கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவன் தூங்குறதுக்குள்ளே வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு திரும்ப தான் செய்வாங்க பார்த்துக்கோங்க. அந்த தலைவாணி கீழே இருக்க அந்த தலைவாணி கீழே வச்சுட்டு திரும்பிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் பாடாருன்னு என்ன ஆயிரும், இவங்க திரும்பி நிற்கவும் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட சேலையை. யாரான்னு பார்த்தா இவன் தான். படாருன்னு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, உங்களுக்காவது என் மேலே பாசம் இருக்கு, அதனால தானே வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே, ஏச்சி நான் இங்கே உன்னை பார்க்க வந்தேன், நான் இங்கே சும்மா சேரிட்டி கொடுப்போம்ல அந்த மாதிரி தானம் பண்ணலாம் வந்தேன் அப்படின்னோடனே இவன் உடனே எஞ்சிட்டு என்ன செஞ்சிடும், மாலையை எடுத்து வேற அவங்க கிட்ட காமிச்சிருவான். மாலையை எடுத்துட்டு, அப்போ நேற்றும் நீங்கள் வந்து தானம் பண்ணுறதுக்கு தான் என் ரூமுக்கு வந்தீங்களோ அப்படின்ற மாதிரி மாலையை எடுத்து காமிச்சோன்னே, இது வந்து ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் தான், என்னமோ அவன் மேலே பாசம் வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காதானே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு படப்படன்னு அங்கேருந்து கிளம்பிடலான்னு கிளம்புவாங்க. அந்நேரம் பார்த்து அங்கே யாரோ நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. யார் நிற்கானா, நம்மளோட ஹாரோன் தான் நிற்கிறாங்க, அதாவது ஜக்குவோட அப்பா தான் நிற்கிறாரு.
அவரு பார்த்துட்டு சொல்றாரு, நினைச்சேன் நீ கூனி குறுகி வீட்டுக்குள்ள நடக்கும் போதே நினைச்சேன் நீ இவனை பார்க்க தான் வந்திருக்கேன்னு ஆரம்பிச்சிட்ட பத்தியா உன் சேட்டையை அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்டோம். டேய் டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற, அவனை நான் பார்க்க வந்ததுக்கு காரணமே ரோட்ல அடிபட்டு கிடக்காங்கன்னு யாரெல்லாமோ சொன்னாங்கடா, அதனால தான்டா வந்தேன். நீ என்னடா இப்பெல்லாம் என்னை நினைச்சிட்ட, அவன் பண்ண பாவத்துக்கு நம்ம மன்னிப்பே நீ நினைச்சிட்டு இருக்கியா, வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பேசவும் இவன் படப்படான்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு, அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் நிஜமாவே கௌரி கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, இனி அந்த கௌரி என் வாழ்க்கையிலேயே இருக்க மாட்டாப்பா, நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னோம். நீ வாமா நம்ம போவோம்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் வெளியில வரும். இவனும் நாய் மேஜி பின்னாலேயே வந்துட்டு காலில் விழுந்துட்டு, அப்பா அப்பா ப்ளீஸ் பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, எனக்கு ஆனந்தி தான்ப்பா வேணும், நான் ஆனந்தியோட லைஃப்ல வந்துட்டு நான் திரும்படியும் உள்ள போகணும்ப்பா, நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் திரும்படியும் கண்டினியூ பண்ணணும்ப்பா, நான் கண்டிப்பா ஆனந்திக்கு இதோட உண்மையா இருப்பேன்னோடனே பாட்டிக்கு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. என்னது ஆனந்தி கூட திரும்ப போய் சேர போறியா, இவன் வேற என்னடா இப்பெல்லாம் பேசுறான்னோன்னா ஆர்வனும் அவனுடைய அம்மாவும் எனக்கு வேற வேலை இல்லம்மா நீ வாமமலை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெகதீஷ் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த ஷாலை மட்டும் போத்திட்டு, கண்டிப்பா நான் ஆனந்தி கூட சேர்ந்தே தீருவேன், கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள நான் திரும்ப போயே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலையும் போட்டுட்டு படப்படன்னு சட்டைக்கிட்ட எல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த வயிற்று வலியோட அல்சர் இருக்கும்ல அதோட மடப்படன்னு வீட்டுக்கு யாருக்கு ஆனந்தியை வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வரான். ஆனந்தி இங்கே ஸ்கூலை விட்டு போகவும் கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்க, அந்த காருக்குள்ள சிவனோட அத்தை வந்து இறங்குறா. அவன் இறங்கிட்டு சொல்ல போறேன் அப்படின்னா வழக்கம் போல வீட்டுக்கு தான் போகணும், இன்னைக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகலான்னு நினச்சேன், கோவிலுக்கு போனோன்னு சரி வாமா நான் இறக்கி விடுறேன். ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம் அத்தை அப்படின்னோன்னே, இல்லை வாமா நானும் கோவிலுக்கு தான் போகிறேன், சரி வந்து இல்லை உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்து உன்னை விடுறேன்னொன்னே சிவ் வேற ஒரு வாழைத்தொப்புக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் காரில் ஏறி போயிடுவா. ஐயோ இவரை காரில் ஏறி போகிறான்னு சொல்லிட்டு படப்படன்னு பின்னாலேயே ஓடுவான், ஓடி ஓடி போவான். அவள் வந்து காரில் ஏறி போய்கிட்டு இருப்பா, அவள் பாட்டில் வத்த கூட. அதுக்குள்ளே என்ன பண்ணுவான், ஒரு வழியில் வந்து ஒரு ரிக்ஷாக்காரன் வருவான். அந்த ரிக்ஷாக்காரன் இதில் வந்து ஏறிட்டு போய்கிட்டு இருப்பானா. கரெக்டாக கோயில்கிட்ட போவும், வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிடுவா. நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னத்தை சொல்லுங்க அப்படின்னோடனே, இதை பாரு சிவ் வந்துட்டு உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறான், ஆனால் நீ உன்னை லவ் பண்ணுறியான்னு தெரியல, உன்னோட புருஷன் வேற வந்துட்டானாமே. இன்னொன்னே இவளுக்கு அப்படி என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ஆமாம் ஜெகதீஷ் வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே வந்துட்டானா அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அவனுமே அந்த ரிக்ஷாலேருந்து இறங்குறான். உடனே அவன் வந்தா எனக்கு என்ன, நான் வந்தா சிவ கல்யாணம் பண்ண போகிறேன்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட பேசணும். நானுமே வந்துட்டு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகி என்னோட புருஷன் வந்து இறந்தே போயிட்டாரு, ஆனால் அவருடைய ஞாபகம் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லை, அவரை நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், அவர் எனக்கு ஆனால் உண்மையாக இல்லை, என்னோட மூச்சு காத்துல கூட அவர் இன்னும் வரைக்கும் இருக்காரு தெரியுமா, எதனால் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் தெரியுமா, அவருடைய ஞாபகம் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். அந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னமா பண்ணுறது, எங்கள் சிவ் வேற உன்னை உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவனோட உண்மையான லவ் மதிக்காமல் போயிட்டானா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னொன்னே ஆனந்திக்கு அப்படி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. உடனே காருக்குள்ளே ஏறிட்டு நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் இஷ்டம்ப்பா, நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி படப்படன்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஆனந்திக்கு ரொம்ப கவலையாக இருக்க. உடனே கடவுள்கிட்ட போய், கடவுளை என்ன கடவுளை என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் தர, திடீர்னு சந்தோஷத்தை எடுத்துடுறேன், நான் என்னதான் பண்ணுறது, நல்லா இருப்பேன், என் வாழ்க்கையில் திரும்ப அவன் வந்துடவே கூடாது, ஜகு வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லவும் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா யார் எங்கே நின்றுட்டு இருக்கா, நம்ம ஜகு வந்து நின்றுட்டு இருக்கான் ஆனந்தின்ட்டு. இவளுக்கு அப்படி என்னடா இவன் திரும்படியும் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி வாயடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கா. உடனே ஜக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஆனந்தி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனந்தி நம்ம மன்னிச்சிரு ஆனந்தி, நம்ம ரெண்டு பேரும் திரும்படியும் நம்ம சேர்ந்து நம்ம வாழ்க்கையை தொடருவோம் ஆனந்தி, நான் வந்து கௌரியை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், கௌரியினை ஏமாத்திட்டேன், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுன்னே அவள் பண்ணிட்டா ஆனந்தி, மன்னிச்சிரு ஆனந்தி, நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே அப்படியே ஆனந்திக்கு அப்படி என்ன சொல்றான் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஆனந்தி என்னை மன்னிச்சிரு ஆனந்தி, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம திரும்படியும் வாழலாம். அவனே உனக்கு அசிங்கமாவே இல்லையாடா இந்த மாதிரிலாம் வார்த்தை கேட்கறதுக்கு, நீ வேணும்னா நான் உன்கிட்ட வர்றதுக்கும், நான் வேணான்னா உன்கிட்ட இருந்து போகிறதுக்கும் நான் என்ன கிழிஞ்ச பேப்பர் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேணும்னா வந்துட்டு நல்லா எடுத்து புத்தகமாக வச்சிருப்பேன், இல்லாட்டா அதை கிழிச்சு தூர போடுவேன், நீ என்னை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஷிவுக்கு கழுத்தை நீட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும் பின்னால் இருந்து யாரோ திரும்பி கூப்பிடுதா. யாருன்னு பார்த்தா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. உடனே பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஆனந்தி நான் வாழ்றேன் பாட்டி அவ கூட. பாட்டி சப்புன்னு ஒரு ரர கண்ணத்தோட வச்சிடுறாங்க. ஆனந்தி எப்படி பார்த்துட்டு இருக்கா, டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு எங்க இப்போ திரும்ப குடும்பம் இணைய போற நேரத்துல திரும்படி வந்து கெடுக்க போறியா, போடா வெளியில இறங்கி அப்படின்னோடனே அப்படி பாட்டி முறைக்க, அவ பாக்குற ஜெகதீஷ் முறைக்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இங்க நம்ம அத்தைக்காரியோ வீட்டுக்கு வந்ததும் வராதமா சிவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சிவ் அவனுடைய புருஷன் வந்தது என்கிட்ட ஏன் பண்ணி சொல்லல, அதான் கேட்டுட்டு இருந்தீங்களா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சிவ் பாக்குறான். உடனே இவளுமே சொல்றா, இதை பாரு சிவ், எது செஞ்சாலும்
இருந்தாலும் நான் நல்லதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த பொண்ணோட புருஷன் வேற வந்துட்டான், அவன் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானா சரியா இருந்தோன்னே, ஐயோ அத்தை அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அதான் நான் பாத்துறேன்ல அப்படின்னோடனே, எப்பா என்னப்பா நீ என் மேல கோவப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அம்மாவுமே, நீ உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அந்த பொண்ணு மனசை ஏன் கஷ்டப்படுத்தீங்கன்னோடனே இவ கோவப்பட்டு போய் ரூம்குள்ள உட்காந்துருவா. உடனே அண்ணங்காரன் வந்துட்டு சிவோட அப்பா வந்துட்டு பேசுவான், இதை பாருமா சிவுக்கு ரொம்ப அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்குமே இவனை பிடிச்சிருக்கு, வாழ்க்கை அப்படி இருந்தாலுமே ரெண்டாவது அவ வந்து நல்லபடியா மாறுவா, நீ அம்மா அதெல்லாம் பத்தி கவலைப்படுறனோட இல்லன்னு, அவன் எனக்கும் பையன் தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க உடனே சிவுக்கு போன் அடிச்சு ஆனந்தி அழுதுகிட்டே, எனக்கு உன்னை ரொம்ப உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவனுமே கிளம்பி ஓடுறான். அவங்க அம்மாவே போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஆனந்தி ஒரு ஓரத்துல எப்போ மீட் பண்ற இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, நின்று அழுதுகிட்டு இருக்கா சாரி. அப்போ உடனே இவன் வந்து கார்ல ஏறி வந்து பாப்பானா, இவன் ஏன் இப்படி நின்று மலையில அழுதுகிட்டு இருக்கா அந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே காரை விட்டு இறங்குவான். ஆனந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு, என்னாச்சு ஆனந்தி ஏன் மலையில நின்று அழுதுகிட்டு இருக்கேன்னோட இவ ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் என்ன ஆகணும் சிவ, என் வாழ்க்கையில மட்டும் சந்தோஷமே கிடையாது அப்படின்னோடனே என் தோள்பட்டையில கை வச்சுட்டு, நீ வாயேன் கொஞ்சம் ஓரமா நம்ம போய் உட்காருவோம், அப்படி நிக்க வேணாமே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கூரை மாதிரி இருக்கும், அங்க கூட்டு போய் இப்ப சொல்லு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே, சொன்னதுதான் தாமதம், உட்காந்து ஓன அழுவுதா. அந்த இடத்துல என்னதான் ஆனந்தி ஆணுச்சு, நீ சொல்லாதானமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே சொல்றா ஒண்ணு, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் கிடைக்காது ஷிவ், நான் இப்பதான் உங்க கூட நல்லபடியா வாழலான்னு நான் இருக்கேன், அதுக்குள்ள ஆமை மேல வாரேன்னு சொல்லிட்டானோடனே, இதெல்லாம் ஒரு விஷயமா, யார் வரா, ஜெகதீஷ் வந்தானா, ஜெகதீஷ் வந்தது ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது, ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி இவ கேட்பா. இல்ல ஆனந்தி என்ன சொன்னா உன்னுடைய ஹாப்பினஸ் இல்லாம போயிடும், அதனாலதான் நான் வந்துட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீ போய் பாத்துருவியோ அப்படின்றதுனாலதான் நான் வந்து இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போமானான்னு சொல்லிட்டு சொன்னேன்னொன்னே இவளுமே வந்துட்டு என்னெல்லாம் பேசினான் தெரியுமா, என்கிட்ட வந்து நீங்க ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து பேசினா என்ன, அவன் பேசினோன்னு நீ மாறிட போறியா, இல்ல அதுக்கு எதுக்கு இப்படி நீ உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்க, தயவு செய்து அழுதா, நீ அழுகிறத என்னால பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இவளுமே வந்துட்டு நீங்க கூட என்கிட்ட சொல்லாம இருந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இடி நான் தான் சொல்றேன்ல, நீ வந்துட்டு இதுக்கே இப்படி ஷாக் ஆகுற, நான் ஆல்ரெடி எனக்கும் தெரியும் நீ நினைச்சேன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நான் அதனாலதான் சொல்லலை, இங்க பாரு நீ அழுது அழுது உன் கண்ணீர்லாம் என் கையில பட்டு கை வலிக்குது தெரியுமா அப்படின்னோட டாப்பிக்க மாத்துறதுக்காக கொஞ்சம் கையமைக்கி விடுறது அப்படின்னோடனே இவளுமே வந்துட்டு அந்த கண்ணீர் துளியெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கா அங்க இருந்து. அப்போ உடனே இவன் சொல்றான், இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தேன், தயவு செய்து முதல்ல கண்ணீரை தொடங்க அப்படின்னோடனே இவருமே கண்ணீரை தெளிச்சு லைட்டா அப்பதான் சிரிக்கிறா. உடனே இவனுமே ஜாலியா அப்படி பேச ஆரம்பிக்கிறான் அவகிட்ட. சரி உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இங்க பாரு, நீ இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் நீ சிரிக்கிற மாதிரியே எனக்கு இருக்கும் தெரியுமா அப்படின்னோடனே இவ்வளவுமே அப்படியே வைக்கப்பட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. தயவு செய்து இப்படியே சும்மா அழுதுகிட்டு இருக்கா, அதை பொறுமையா எதுனாலும் முடிவிடு சரியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வந்து சமாதானமாயிட்டு அவளையும் சமாதானப்படுத்திட்டு அப்படி ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு. பேசுறது எல்லாத்தையும் புதருக்குள்ள இருந்து இந்த ஜக்கு பையன் நல்லா ஒட்டு கட்டுட்டு இருக்கான் கோவத்தோட. அதுக்கப்புறம் நல்ல ஒரு புது சுவாசத்தை எடுத்துட்டு செம்மையா பிளான் போட்டுட்டு இருக்கான், எப்படி இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணத்துல இருந்து பிரிக்கிறது, இவங்க கல்யாணத்தை எப்படி வந்து நடத்த விடாம ஆக்குறது, இவளை எப்படி ஆனந்தி வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட சேர்க்கணும், கண்டிப்பா நான் ஆனந்தி அடைஞ்சே தீருவேன், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, சிவையும் ஆனந்தியும் பிரிச்சே தீருவேன், அந்த குடும்பத்துக்குள்ள சேர்ந்தே தீரணும்ன்ற மாதிரி இவனுமே இங்க இருந்து நல்ல பிளான் போட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள போட்டு விட்டுறேன், ஏன்னா நான் 2 நாள் வீடியோ போடல உங்களுக்காக. சரிங்களா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.